ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோங்க. குட்டீஸ் வழக்கம் போல் ரெடியாக இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டுடலாம். வாங்க, வா குட்டிமா. அப்பா, எவ்வளோ பெரியவர் வந்திருக்காரு நம்ம நிகழ்ச்சிக்கு பாருங்க. அதுலேயும் ஒரு குட்டி பிரின்சஸ் மாதிரி ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன? இஷ்ருதா. உங்க பேரு? ஜிபி யாழினி. அழகான பேரு. உங்க பேரு? ஜிபி தனுர்வேந்தன். ஓ, நீங்க அக்கா தம்பியா? ஜிபி தனுர்வேந்தன். நல்லா இருக்கு, ரெண்டு பேர் பேரு சூப்பரா இருக்கு. என்ன படிக்கிறீங்க? சிக்ஸ்தா? நீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு சத்தம் கொஞ்சம் பெருசாவே தான் இருக்குது. பரவாயில்லையே. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? நல்லா படிப்பீங்களா? சரி, இப்போ வந்திருக்கு, இது என்ன ப்ரோக்ராம்னு தெரியுமா? என்ன ப்ரோக்ராம்? இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கியா? டிவியில் பார்த்துருக்கியா? பிடிச்சதா? அந்த குழந்தைங்க பேசுனதெல்லாம் பிடிச்சதா? அந்த அக்கா அண்ணா தம்பி எல்லாம் பேசினாங்களே, அது மாதிரி நீ பேசுவியா? பாடுவியா? அட்டா இதை பாடுடா. என்ன பாட்டு பாடுவ? ஒன்று பாடி காமிய அவங்களுக்குலாம். சத்தமாக ஒரு பாட்டு பாட. என்ன பாட்டு? யோசிக்கிறீங்களா? ஏன் ப்ரோக்ராம் பண்ண வரும்போது யோசிச்சுட்டு வரலையா? பரவாயில்ல, நாங்கள் டைம் தரோம், நீங்கள் யோசிங்க. நான் அதுக்குள்ளே அவங்ககிட்ட பேசிட்டு வரேன், சரியா? நீங்கள் பாடுவீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? பாடுவியா? நீங்கள் பாடுவீங்க? ரைம்ஸ் எல்லாமா? ஓகே. நீங்கள்? நான் கூட ரைம்ஸ் பாடுவேன், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டே இருங்க, நாங்கள் வந்துடுறோம் இப்போ. சரி, பாடுங்க. அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சரான, அது கண்ணாயில கரண்டா கன்ஃபியூஷன், அவளவை பத்தி பாட இல்லை எஜுகேஷன், என் மனசு நீ உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன், நீ இருக்க இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன், குட் வைப்ரேஷன் வெரி சென்சேஷன், நீ வேணும்னு பண்ண போற எடிக்டேஷன், திப்பட திப்பட திப்பதப்பும் திப்பதப்பும் திப்பும் தப்பும் திப்பட திப்பதப்பும் திப்பதப்பும் திப்பும் தப்பும். அவ்வளோ அழகா கவனிச்சு சினிமா பாட்டு கற்றுட்டு வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. குழந்தைங்க மனசில் எப்படி பதிகிற ஒரு விஷயமா இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் இதுதான் நல்ல வார்த்தைகள் போட்டு நல்ல விதமாக எழுதும்போது அந்த குழந்தைங்க மனசில் டக்குன்னு பதியும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும், எதிர்கால சந்ததியினர். ஸோ சின்ன ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இதுதான். ஓகே, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. சரி சொல்லுங்களேன். அது என்ன ராகம் போட்டா? பரவாயில்ல, சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களோட டேலண்ட்டும் அவங்க எல்லாம் ரசிப்பாங்கல்ல. உங்க தமிழ் சொல்லுவாங்கல்ல, அது சொல்ல ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க அவங்க அக்காவுக்கு. உங்க தமிழ் மிஸ் சொல்லுவாங்களாமே. என்ன சொல்லுவாங்க? ராமாயணம். சூப்பர். சொல்லுங்க. கதை வேணா தெரியுமா? ஏன் ஸ்லோகமா சொல்லி கொடுத்துருக்காங்களா? அது கதையா? குட்டியா ஒரு கதை சொல்லுங்க. ஏமாத்துறாள பத்தியா? உன்னை மாட்டி கொடுத்துட்டான் பாரு. சரி, அவ சொல்றதெல்லாம் நீ கேட்டிருக்கல, அப்ப நீ சொல்ல. அதையே ஒரு 2 லைன் சொல்ல. சாப்பிட என்ன பிடிக்கும்? அதையாவது சொல்லு. லெமன் ரைஸ். லெமன் ரைஸ் வெறுமனே சாப்பிட்டியா, கூட ஏதாவது வச்சுப்பியா? உருளைக்கிழங்கு பத்தியா? எனக்கு தெரியுமே. உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட? மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். அப்பா, உங்களுக்கு? எனக்கு பிரிஞ்சி மஷ்ரூம் கிரேவி. பிரிஞ்சி, காம்பினேஷனோட தான் சொல்றீங்களா எல்லாம்? பிரிஞ்சியும் மஷ்ரூம். உங்க அம்மா செஞ்சதான் பிடிக்குமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரை கலர் பரோட்டா. நல்லா இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இந்த ட்ரை கலர் 3 கலர் அப்படின்னு என்ன ஞாபகத்துக்கு வருது? சூப்பர். அதுதான் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லை, 75th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதுக்காக தான் எனக்கு சும்மா ஒரு ட்ரையல், ஒரு 3 கலரில் பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே என்னன்னு தெரியுமா? நமக்கு சுதந்திரம் கிடைச்சதை பற்றி தெரியுமா? சார்,
நாங்களாம் பேசிட்டோம் சார். இப்போ வந்து நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா என்ன பண்ணலான்னு? என்ன சொல்லுங்களேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் எப்பவுமே பேராசைப்படுவாராம். யாராவது ரோட்ல அவங்க ஏழையா இருக்கும்போது அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவாராம். அச்சோ, ரொம்ப பாவம்ல, அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு ஒரு குருடன், சத்தமா சொல்லு, ஒரு குருடன் இருந்தானா. அந்த குருடன் சின்ன கதையா பெரிய கதையா? எனக்கு பசிக்குது. பெருசா? சின்னதா சொல்லுங்க, நம்மளாம் சாப்பிடணும்ல, சமைச்சு சாப்பிடணும். குருடன் அந்த அவங்க கிட்ட ஒரு சின்ன தங்கம் வந்துதான், சின்ன தங்கம். அத அந்த ராஜா பார்த்து அவனுக்கு தெரியாம எடுத்துட்டாராம். அவர் ராஜாவே தெரியாம எடுத்துட்டாரு. அவனுக்கு அந்த குருடனுக்கு தெரியாம எடுத்துட்டாராம். ஓ சரி. அப்புறம் அவன் கை வச்சு பாக்குறானா இல்லையா? ஐயோ பாவம். அப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு காலைல மறுநாள் ஏஞ்சி பார்த்தோன்னே இல்லையா, எங்கன்னு போய் பார்த்தாராம். கடைசியில அது தொலைஞ்சிச்சான். ஓ சரி. அப்புறம் பார்த்தா மறுபடியும் வந்து பார்த்தா அந்த குருடன் கிட்ட இன்னும் பெருசு இருந்துதான். ஓ அதுலும் பெருசு இருந்தது. மறுபடியும் அதை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தா அதுவும் இல்லை. அப்புறம் கடைசியில வந்து பார்த்தாராம், அவன் சும்மா ஏமாத்திட்டு இருந்தானா. அப்படியா? அது தங்கம் கிடையாதான், போலி தங்கம்மா. ராஜா ஏமாந்துட்டாரு இல்ல, எடுத்துட்டு போயிட்டு தொலைச்சிட்டு ஏமாந்துட்டாரு இல்ல. ஸோ கதையை சின்னதாக்கிட்ட. அது அப்புறம் பார்த்தா அது கல் தேய்ச்சி பண்ணி வச்சிருக்கானா. இது யார் கதை சொன்னா? நானே வச்சேன். ஓ அவரே இட்டு கட்டி ஒரு கதையை கொண்டாந்து இருக்காருங்க. ஆக மொத்தம் கதை ஓவர், முடிஞ்சது. ஏமாந்து போயிட்டாரு ராஜா. சரி சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கா? நம்ம சாப்பிட்டு கூப்பிட்டு கேட்போம் சரியா? ஓகே. ஸோ அந்த கதையை கண்டினியூ பண்ணுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ட்ரை கலர் பரோட்டாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரை கலர் பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1½ கப், பீட்ரூட் துருவி அரைத்தது 1/4 கப், பன்னீர் துருவியது 1/4 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பூண்டு 4 பற்கள், கருவேப்பிலை, மல்லி கைப்பிடி அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. தேவையான பொருள்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரை கலர் பரோட்டாக்கு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு 1½ கப்புன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒரு அரை கப்பையாக பிரிச்சுப்போம். 3 விதமான அரை கப்பை பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு மாவு பிசையணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட்டை கொஞ்சமாக எடுத்து துருவி அதை அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கோம். அடுத்தது இப்போ பச்சை மிளகாய் 2 சொன்னேன் இல்லையா, இது காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானபடி போட்டுக்கங்க. நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கொடுத்துருக்கேன். அதை 1, 2ங்கிறது நம்மளோட இஷ்டம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதோட 4 பல் பூண்டு இதையும் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து மாவு பிசையறதை பார்க்கலாம். இந்த மாவை 3 பகுதியாக பிரித்து வச்சுட்டேன். 3த்துலேயும் அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், இதுலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். இதே மாதிரி இந்த 3வது பகுதியிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். அடுத்தது ஒன்றில் வந்து இந்த பச்சை கலருக்கு கொடுத்துடலாம். இன்னொன்றில் வந்து பன்னீர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இதில் போட்டுடலாம்.
அந்த பன்னீரை மொத்தமாக போட்டாலும் சரி இல்லை கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலும் சரி. அதோட கொஞ்சமாக சீரகம், இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு மேலும் நல்ல ஒரு ஜீர்ணிக்கிற இதை கொடுத்துரும். அதை லாஸ்ட்டு பகுதியில் பீட்ரூட்டு அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, இது மொத்தமாக போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து நமக்கு மொத்தமாக அதை வந்து சேருமான்னு தெரியல, அப்புறம் திரும்பி நம்ம மாவு போடுற மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் காரம், ஏன்னா பீட்ரூட் ரொம்ப இனிச்சு இருக்குங்கிறதுனால இது கொஞ்சமாக காரம். அரை ஸ்பூன் மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா அதையும் இதோட போட்டாச்சு. இப்போ எல்லா மாவையும் நம்ம பிசைஞ்சிடணும். முதல்ல அந்த வெள்ளையை பிசைஞ்சிடலாம். இதில் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவையும் தனித்தனியாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிடலாம். ஸோ இப்போ இந்த 3 விதமான மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த ரெட்டு எடுத்த உடனே இந்த குழந்தைங்களுக்கு எடுத்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் கேரட் போட்டிருக்கலாம்ல, அது ஆரஞ்சு கலராக கரெக்டாக இருக்கும்னு. நான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுனால பீட்ரூட் எடுத்தேன். ஸோ ஆரஞ்சு கலரை போட்டிங்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கரெக்டாடா? சரிங்களா? அவங்க கொடுத்த செட்டு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், கரெக்டா? ஆரஞ்சு தான் போட்டிருக்கணும் இல்லை? ஓகே ஓகே. ஸோ இனிமேல் உங்களை கேட்டுக்கிறேன். நான் இந்த மாவை கொஞ்சம் எடுத்து சின்னதாக அப்படி மாறி பண்ணிவிட்டு, ஸோ மேலே இருக்கிறது வந்து ஒரு க்ரீன் கலர் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். சரி, இப்போ நம்ம பேசிகிட்டே பண்ணுறது போது இது நம்ம இந்த ட்ரை கலர் பார்த்தோன்னா என்ன ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் கரெக்டாக? நேஷனல் ஃப்ளாக். ஓகே. சரி, இந்தியன் ஃபிளாக் நடுவில் என்ன இருக்கும்? நடுவில் வெள்ளை. கரெக்டாக சொல்லுங்க. நடுவில் வெள்ளை. யார் ரைட். அந்த நடுவில் என்ன இருக்குமே? வெள்ளைக்கு நடுவில் நடுவில் ப்ளூ, டார்க் ப்ளூன்னு தெரியல. டார்க் ப்ளூ. அசோக சக்கரம். இப்போ திரட்டிடலாமா? ஒன்றில் வந்து நல்லா கலர் எல்லாம் தெரிகிற மாதிரி பளிச்சுன்னு மேலேயே தெரிகிற மாதிரி திரட்டியிருக்கேன். இன்னொன்றுலாம் அடுத்தடுத்த லேயர்ஸ் நம்ம போட்டு எடுக்கும்போது தெரியும். பட் இந்த வெள்ளை லேயர் வந்து அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். நம்ம சொல்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கோதுமை மாவு போட்டதுனால ஸ்லைட்டாக அது கலர் மாறத்தான் மாறும். சரிண்ணா, நீங்கள் தான் பாக்கி எல்லோரும் பாடியாச்சு, விஷயம்லாம் சொல்லியாச்சு. நீங்கள் தான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நல்லா ஆஃப் த கேமரா நல்லா பேசுகிறீங்க. சொல்லுங்கள். அந்த கதை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பாட்டெல்லாம் பாடலை இன்னும். அதெல்லாம் எனக்கு தெரியும். அது ஏன் தெரியாது? ரைம்ஸ் தெரியாதா? ஸ்கூல் ரைம்ஸு? பாட்டே இல்லை. சரி, வீட்டில் அக்கா கிட்ட சமத்தார் வந்து பேர்னா அக்காட்ட சண்டைக்கு நிற்பியா? இவதான் சண்டை இழுப்பா. சே, சண்டையெல்லாம் எடுக்க மாட்டா. அவளும் குட் கேர்ள் தான். நீ தானே குட் பாய். நீ என்ன சொல்லணும் அக்காட்ட? அவள் சண்டை போட்டா கூட நீ என்ன சொல்லணும்? அக்கா சண்டை போடாத, நான் உன்னோட குட்டி தம்பி தானே அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாளா? நீ அவளோட பென்சில் எடுத்து வச்சுப்ப, புக் எடுத்து வச்சுக்குவ இல்ல? அப்படி அவளோட சின்ன வயசுல கம் எடுத்துட்டான். அவள் அழுந்துருந்தா. அதை வேஸ்ட் பண்ணிட்டேன். எதை வேஸ்ட் பண்ணிட்ட? அந்த கம் கொஞ்சம் உண்டு இருந்தது, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அச்சோ, ஏன்? அவன் சின்னதா இருக்கும்போது இல்ல, நீ சின்னதா இருக்கும்போது, அதுதானே சொல்ற? அவ 5th படிச்சுன்னு இருக்கும்போது. சரி, அவ உனக்கு நீ பசிக்குதுன்னு சொன்னா உனக்கு அவ ஸ்நாக் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாளா? சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுருவாளா? ஊட்டி விட மாட்டா. ஏன்? நானே தான் சாப்பிடுவேன். நீ குறும்புத்தனம் பண்ணுவ, அவகிட்ட சண்டைக்கு நிப்பியா? அவதான் சண்டை இழுப்பா. ஆச்சா, அப்படிலாம் இல்லை. சரி, நான் அக்கட போய் சண்டையெல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு பாட்டி சொல்லியிருக்கேன் பாரு. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஐயோ, இந்த பையன் வந்தான், அவ்வளோ நல்ல பையன்னு சொல்லுவேன். சண்டையெல்லாம் போடாமல் சமத்தா படி. நல்லா படிப்பியா? கிளாஸில் நல்ல ரேங்க் வாங்கிடுவியா? அக்கா சொல்லி கொடுத்துருவாளா எல்லாம்? அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்களா? ஸோ டெய்லி போய் அம்மாவோட வந்தோன்னு ஹோம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிருவியா? அம்மாவோட நைட்டு தான். அப்போ வந்தோன்னு என்ன பண்ணுவ? வந்தோடனே கொஞ்ச நேரம் விளையாட்டு. அது வேணும், விளையாட்டு வேணும். ஓடி பிடிச்சி விளையாடுவியா இல்லை சும்மா ஃபோனில் விளையாடுவியா? சைக்கிள் ஓட்டுவேன். பரவாயில்லையே. தினமும் வந்து சைக்கிள் ஓட்டுவேன், இல்லை டிவி பார்ப்பேன். சூப்பர். இந்த சப்பாத்தி ரெடி.
சப்பாத்தி வாசனையா இருக்கா? வாசனை வருதா? நிஜமா? நீ பக்கத்தில் மாவே மோந்து பார்த்தோம்னாச்சே, மாவே வாசனையா இருக்குதுன்னா இப்போ சப்பாத்தி நல்லா வருது இல்லை? சரி, சப்பாத்திக்கு தொட்டுக்க என்ன பிடிக்கும்? தொட்டுக்க குருமா. குருமா. அப்புறம் பன்னீர்ல குழம்பு. பன்னீர்ல குழம்பு இல்லாமா? சமத்தா சாப்பிடுவானா வீட்டில், இல்லை ரகலை பண்ணுவானா? சாப்பிடுவேன். வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவியா? ஏன் போ, வெஜிடபிள்ஸ் நிறைய அம்மா நல்லாவே பண்ணி தர மாட்டாங்க. ஆச்சா பாவி. அம்மா தான் நல்லா பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத சோறு மட்டும்தான். ஆனால் அம்மா உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவாங்கல்ல. அம்மா தானே பண்ணி தருவாங்க. அம்மா விட யார் பண்ணி தருவா? அம்மா அப்பா தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பெஸ்ட்டாக பண்ணி தருது அம்மா அப்பா தான், அப்புறம் தான் மற்றவங்களாம். ஓகே. இப்போ இது அவ்வளோதான். 3 பரோட்டா 3 பேருக்கு ரெடி இல்லை? போட்டுருவோமா இதை? சரி, பரோட்டா இல்லை சப்பாத்தி. அது கரெக்ட். ஆமாம். ஸ்கூலுக்கு என்ன சாதம் கட்டின்னு போவீங்க போகும்போது? டிஃபன்னா சாப்பாடா? சாப்பாடு. என்ன சாப்பாடு? டிஃபன்ல கட்டின்னு போனா சாவடி விட்டுப்பாங்க. ஏன் டிஃபன் அம்மா ஒரு நாள் இட்லி கட்டிச்சு. கீழே ஒரு பெஞ்ச் மேல கீழே ஒண்ணு இருக்குமா, அதுல வச்சு தெரியாம சாப்பிட்டுருந்தேன். அச்சோ, ஏன் மிஸ் என்ன சொல்ல போறாங்க? இட்லி இன்னும் சூப்பர் டிஃபன் தானே. குருமா அது கூட சேர்த்து. எனக்கெல்லாம் சக்கரை தந்தாங்க, அது கூட சேர்த்து சர்க்கரையா? எனக்கெல்லாம் இட்லியும் குருமாவும் சூப்பரா பிடிக்கும். நான்லாம் இட்லியும் குருமாலாம் இருந்தா, அந்த குருமாவில் காயெல்லாம் இருந்தா நல்லா போட்டு சாப்பிடுவேன். நீங்களும் அந்த மாதிரி சாப்பிடணும். காயெல்லாம் பிடிக்கும்ல? என்ன காய் பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். கோவக்காய், வெள்ளரிக்காய், லேடிஸ் ஃபிங்கர். அப்புறம் எனக்கு பீட்ரூட், பீன்ஸ், அப்புறம் கேரட், முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல். கருணக்கிழங்கா? சாப்பிட்டுதான் உடம்பு சரியாம. எதை சாப்பிட்டு? அதுதான் கருணக்கிழங்கா? ஏன் அது என்ன பண்ணுச்சு உன்ன? ஒரு மாதிரி உள்ளது. ஆனா நல்லா இருந்ததுல சாப்பிடும்போது? சாப்பிடவே முடியல. ஆடா கடவுளே, சித்தப்படுற. ஹாஸ்பிட்டல் போய் 5 நாள். அச்சோ, சரி நம்ம சொல்லிடுவோம் இனிமேல் அதெல்லாம் பண்ண வேண்டாம். மற்ற காய் சாப்பிடு சரியா? ஸோ இந்த சப்பாத்தியும் ரெடி. நீங்கள் தான் பரோட்டா இல்லைன்ட்டீங்க, அதனால் நானும் பேரை மாற்றிட்டேன் சப்பாத்தி. ஓகே, ஸோ எடுத்துருவோமா? இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷே இல்லையா? எப்படி சாப்பிடுவீங்க? தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே? பரவாயில்லையா? அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அதனால. குட். அவள் கரெக்டாக சொல்லிட்டா பாரு. இந்த ட்ரை கலரில் கலர் அந்த ஃப்ளேவர் இருக்கு பாருங்க. சூப்பர். பரோட்டாலாம் சுட்டு ரெடி எடுத்து வச்சாச்சு. அதை பார்த்தே இருக்காரு. அப்போதுலேருந்து வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அவர் முகந்து, அதாவது மோந்து பார்த்தே நல்லா வாசனை தான் சொல்லிட்டு இருக்காரு. பெருசு தான் வேணுமா உங்களுக்கு? அப்பாடி, இந்தாங்க உங்கள் பிளேட் ஃபுல்லாக வச்சாச்சு. நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் இன்னொரு பிளேட் இருக்குடா குட்டி அதில். ஸோ இதுவும் ஓகே. ஸோ 3 பேருக்கும் 3 கலர் கொடுத்தாச்சு. காரம் சேர்ந்த மாதிரி நல்லா இருக்கு. காரம் சேர்ந்த மாதிரி. ஸோ தொட்டுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம் இல்ல? நல்லா இருக்கா? ஐயோ, நல்ல எக்ஸ்பிரஷனோட சொல்றாங்க இவங்க. எப்படியா இருக்கு? அவர் நாக்குல வச்சு தொடும் போதே ருசியா இருக்கான். அப்புறம் இதை விட வேணும். நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு குதிக்கலாம், அவ்வளவுதான் சந்தோஷம். ஸோ இவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி அதை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேரத்தில் நீங்களும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கும் எவ்வளோ சந்தோஷம் வரும். அதை விட உங்கள் குழந்தைங்க இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டா இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை எல்லாருமே சேர்ந்து அனுபவிக்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.